இப்போ உதயநிதி முதல்வராகவும் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக உதயநிதி தான் சிஎம்மா இருந்திருப்பாரு. அப்ப எடப்பாடி அவர்கள் ஜாதகத்துல நடக்கிற கண்டக சனியும் அடுத்து ஒரு அஷ்டம சனியும் ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப 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 குறைவு. விஜய் சார் கடகராசி கடகராசிக்கு வந்து 9ல சனி இருக்கு. 9ல சனி இருந்து அவருக்கு மக்கள் பலத்தோட இன்னைக்கு ஆட்சி அமைச்சாரு. ஆட்சி அமைச்சாலும் எந்த நேரத்துல இதுவெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு கட்டத்துல தான் கிரகம் தோன்றுச்சு. ஓகேங்களா? ஸோ அறுதி பெரும்பான்மை இல்லை. மறுபடியும் சனி பயிற்சி அடுத்த வருஷம் மே அல்லது ஜூன் மாசம் நடக்கும். அந்த சனி பயிற்சியில மறுபடியும் ஒரு அரசியல் சிக்கல் வரும். தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி இன்னொரு யூடியூப் சேனல்ல பேசியிருந்தோம். அப்ப தமிழக அரசியல் பற்றி பேசும் பொழுது நீங்க சொல்லியிருந்தீங்க, விஜய் அவர்கள் முக்கியமான இடத்தை பெறுவார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் இனிமேல் வரக்கூடிய அரசியல்ல முக்கியமான இடத்தை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. விஜய் அவர்கள் முதல்வராக இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்காரு. நீங்க சொன்னதுல மேக்சிமம் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஜோதிட அடிப்படையாக தான் நம்ம விஷயம் சொல்றோம். எந்த கட்சி சார்ந்தவர்கள் கிடையாது. இப்ப நம்ம பதிவு போடும்போது என்ன பண்றோம்னா கட்சி முத்திரம் கொடுத்துறாங்க. இதுதான் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கருத்தா. அந்த ஒரு விஷயம் தான் மக்களுக்கு இன்னும் புரிதல் இல்லை. ஜோதிடம் அப்படின்றது ஒரு பொதுவான விஷயங்கள். யாருக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதோ நம்ம அதன் அடிப்படையில் வச்சு சொல்றோம். நம்ம சொன்னது எனக்கு என்னன்னா உதயநிதி வாஸ் விஜய் அப்படிதான் நம்ம சொன்னோம். இப்போ உதயநிதி முதல்வராகவும் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக உதயநிதி தான் சிஎம்மா இருந்திருப்பாரு. ஆனா காலம் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டாலின் வாஸ் விஜய் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டோம், அதிமுக இதை ரோல் பண்ணாது. ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு இப்போ நடக்கிற இது கண்டக சனி, அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனி. சரிங்களா? இது ரெண்டுமே அப்படின்னா நம்ம மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த கிரகம் வழி விடாது. இன்னைக்கு நம்ம பேசுற நேரத்திலேயே கூட அந்த கட்சியில சில உள்பூச்சிகள் நடக்குது, செய்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் ஜாதகத்துல நடக்கிற கண்டக சனியும் அடுத்து ஒரு அஷ்டம சனியும் ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப 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 குறைவு. அதன் அடிப்படையில நம்ம அன்னைக்கு அதிமுக வச்சுட்டோம், எல்லாம் களத்துல கிடையாட்டோம். அடுத்து இருக்க போறது ஆளுங்கட்சியான திமுகவை நம்ம முன்னெடுத்து நம்ம அந்த விவாதம் பண்ணோம். அன்னைய கோச்சாரங்களும் விஜய்க்கும் உதயநிதியும் சப்போர்ட் பண்ணுச்சு. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, கண்டிப்பா ஒரு எதிர்கட்சியா உருவான ஒரு கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அன்னைய பிரச்சனை சொன்னதும் கூட. அன்னைக்கு திமுக சார்ந்த ஜோதிடர்கள் உதயநிதியை பார்த்து அவரோட ஜாதகத்தை இது கரெக்டா இருக்கும், நீ ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவிங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு திமுக ஆட்சி அமைச்சிருக்கும். ஆனா என்ன ஒரு போராத காலம்னா, அது சப்போஸ் ஒருவேளை அப்படி அவங்க அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழகமும் சரி அந்த கட்சி சார்ந்தவும் சரி இதை கண்டிப்பாக ஏத்துக்க மாட்டாங்க. அரசியல்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ எது எப்படினாலும் நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள விஜய் அவர்கள் முதல்வராகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் வந்துட்டாங்க. ஸோ இது ரெண்டு பிரதான கட்சியாக நம்ம இன்னைக்கு எடுத்து பேசணும். அவங்க தான் வந்துட்டாங்க. அதிமுகவுக்கு ரோல் இல்லை அப்படின்றத நம்ம அன்னைய கருத்தும் அன்னைய பிரசனமா தான் சொல்லுச்சு. நீங்க சொல்றதை வச்சு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஸ்டாலின் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி இருந்தால் திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காருல்ல சார், அதுக்கு அவருடைய சுயஜாதகம் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா அவர் சிம்ம ராசி பூர நட்சத்திரம். இன்னைக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு அஷ்டம சனி நடக்குது. இந்த அஷ்டம சனி சிம்மத்துக்கு ஒரு நல்லது பண்ணாலும் ஒரு கெடுதல் பண்ணாலும் ஒரு பொது விதி. இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிற சிம்ம ராசியில இருக்கிற பூர நட்சத்திரம் கண்டிப்பாக அவங்க ஒரு இடையூறை கொடுக்கும். அதாவது ஒரு பதவியில இருந்தா பதவி தூக்கும், அல்லது அவங்க குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்காது. அந்த ராசிக்கு உண்டான குணாதிசயங்கள் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு சனி பெரிய கெடுதல் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு பொது விதி இருக்குது இதுல. அந்த பொது விதியும் இங்க தோத்து போச்சு. ஸோ நம்ம ஜோதிடத்துக்கு சில நேரங்கள்ல அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம ஆளாயிட்டோம்.
இவ்வளவு நாளா சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி பெருசா பண்ணாது அப்படிங்கிற ஒரு வாதம் உடைப்படும். அப்போ நம்ம ஜோதிட ரீதியாகவும் சில அப்டேட் வரதான் செய்யுது. ஆக சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, அதனாலதான் ஒரு தோற்றத்துக்கான காரணமும் அப்படின்னு ஜோதிட ரீதியான காரணத்தை எடுக்கலாம். கண்டிப்பா அவங்க உதயநிதி அறிவிச்சிருந்தாங்கன்னா ஏறக்குறைய இன்னைக்கு 120 சீட்டு பிடிச்சி திமுக வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறது மாற்று கருத்து அல்ல. சோ அவர் வந்து விஜய் சார் அப்படின்ற கடகராசி சரிங்களா, கடகராசிக்கு வந்து 9ல சனி இருக்கு. 9ல சனி இருந்து அவருக்கு மக்கள் பலத்தோட இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆட்சி அமைச்சாலும் எந்த நேரத்துல இதுவெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு கட்டத்துக்கு தான் கிரகம் கொண்டு வச்சிருக்கு. ஏன்னா அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கொண்டு வச்சதுனால இது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரோட கேள்வியும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆமா, அடுத்த கேள்வி வைக்கலாம்னு பார்த்தேன். ஆமா, ஏன்னா அடுத்து தொடருமா தொடராதா, ஏன்னா தொங்கு சட்டசமம் வந்திருக்குது, எந்தெந்த கட்சி ஆதரவு இப்படி ஒரு சூழ்நிலையே பரபரப்பா ஆட்சி போகுது. மக்கள் நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிகள் நினைக்கிறதுனா ஆட்சி கவுர்ந்தா நம்ம வந்து மறுபடியும் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு களத்துல இருக்கிற உதயநிதி உங்களுக்கு விஜய் எடுத்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவல் பவரா ஜாதகம், 2 பேருமே நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது. உதயநிதிக்கு கிரக மாளிகா யோகம்ன்ற ஒரு அமைப்பும் இருக்குது. மற்ற கிரகங்கள் கோச்சார சப்போர்ட் இருக்கு. அப்படின்னால ஒருவேளை வச்சாங்க அப்படின்னா இதே மாதிரி திரும்ப மறுபடியும் தொங்கு சட்டசபை தான் வரும். இப்போ உங்களுக்கு 23ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உதயநிதி வந்திருப்பாரு. தற்சமயம் மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா இது கடகராசிக்கு தான் பலமா இருக்குது. ககச்சாரங்கள் தான். அடுத்து வர குரு பேச்சு வந்து கடகத்துக்கு வந்து ஜென்ம குரு, ஜென்ம குரு வனவாசம் சொல்லிட்டு ஒரு கேள்விப்பட்டிருக்கு. சோ அதுவும் வந்து இந்த காலத்துல எடுப்படாது அப்படின்றதான் இப்போதைக்கு இருக்கிற ஜோதிட ஆர்வத்துக்கு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி சொல்ற விஷயங்கள். கடகராசிக்கு இந்த ஜென்ம குரு கண்டிப்பாக எந்த வகையிலும் இடையூறு பண்ணாது. 9ல இருக்கிற சனி பகவான், அந்த சனி அப்படின்றவர்தான் மக்கள். அந்த மக்கள் அப்படின்றவங்க கடகராசிக்கு பலமா இருக்குது. மேலும் கடகராசிக்கு 9 கூடிய குரு பகவான் ராசியிலே வர்றது மேலும் சிறப்பு. அவரு சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக ஏறக்குறைய நகர்ந்து போகும் அப்படின்றதுதான் ஜோதிட ரீதியான 5 ஆண்டுகள் நிறைவு பண்ணிடுவாங்களான்னு கேக்குறேன். ஆமா, ஜோதிட ரீதியா கண்டிப்பாக இடையில ஒரு சிக்கல் வரும். அவருக்கு எப்ப வரும் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து சித்திரை, வைகாசி, ஆணி, ஆவணி மாதத்துல அவருக்கு ஒரு பிரச்சனை வரும். தமிழ் மாதம் சொல்றதுக்கு இந்த ஆணி மாதம் அல்லது ஆடி மாதத்துல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த அரசியல் ரீதியா அவர் கிரக ரீதியா பார்க்கும்போது அதுல தப்பிச்சு வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓராண்டு எந்த பிரச்சனையும் வராது. சுமூகமா அவரோட ஆட்சி ரன் ஆகும். மறுபடியும் சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம் இதே மே அல்லது ஜூன் மாசத்துல நடக்கும். அந்த சனி பெயர்ச்சியில மறுபடியும் ஒரு அரசியல் சிக்கல் வரும். அதுல இடையில ஒரு 6 மாசம் இதே மாதிரி ஒரு குழப்பம் நடந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்வார் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. சரி, நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து அதிமுகவை பற்றி பேசியிருந்தீங்க. இப்ப வந்து அதிமுகவினுடைய தலைமை மாறணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சுக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பதவியிலிருந்து, பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடுக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியும் போய்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி நடந்துச்சு, வேற ஒருத்தர் வந்து அந்த கட்சிக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னா அவருடைய ஜாதகம் நன்றாக இருந்ததுன்னா அந்த கட்சி மீண்டுமே வளர்ச்சி பெறும் நினைக்கலாமா சார்? இல்ல, நான் எடப்பாடி அவர் ஐயாவோட ஜாதகத்தை நான் பல முறை என்னுடைய முகநூலா இருக்கட்டும், பல சேனல்லையும் இருக்கும், அவர் இந்த கண்டக சனியும் அஷ்டம சனியும் அவருடைய பதவி இழக்கும். அவர் கூடியே இருப்பவர்கள் துரோகம் செய்வார்கள், நண்பர்கள் எதிரி ஆவார்கள். அவருடைய 6ஆம் அதிபதி 7ல உட்காருது. அதாவது ராசியோட 6ஆம் அதிபதி சனி அப்படின்னா சத்ரு அவருக்கு. ஓகேங்களா? அந்த 6ஆம் அதிபதி 7ல் உட்கார்வது நண்பர்கள் பகையாவார்கள் என்பதுதான் அந்த ஜோதிட அடிப்படையில விதி. தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். அந்த கட்சி சார்ந்த முக்கிய நபர்கள் சொல்லியிருக்கிறேன், எடப்பாடியை முன்னிறுத்தி நீங்க தேர்தல் நடத்தாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நடத்தினீங்கன்னா உங்களுக்கு இது சர்க்கிள் ஏற்படும். சோ அதன் அடிப்படையில ஜோதிட ரீதியா பார்த்தாலும் கண்டிப்பாக அவருக்கு அதிமுக பெரிய சருக்கள் ஏற்படுகிறது. அதுதான் உண்மை, ஏத்துக்கிட்டு தான் நகரணும். அதிமுக தலைமையும் தங்களுடைய கட்சியை ஒரு சுய பரிசோதனை செய்து தலைமை மாற்றுவதனால் மீண்டும் அது மறுமலர்ச்சியா வெளியே வரும் அப்படின்றதுதான் ஜோதிட ரீதியான உண்மை. இப்ப தலைமை மாற்றுறது அந்த கட்சிக்கு சிறப்பு. அதே நேரத்துல அவரும் நேரமும் இப்ப நல்லா இல்லை. ஓகே சார்.
அப்ப அதிமுகவுடன் தலைமை மாறினா அந்த கட்சிக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது எல்லாமே ஜோதிட அடிப்படை தவிர கட்சி சார்ந்த எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரிங்களா? ஜோதிடம் சார்ந்த அடுத்த ஒரு 3 வருடத்திற்கு அந்த கன்னி ராசி எடப்பாடிக்கு வந்து காலம் சரியில்லை அப்படின்றதுதான் உண்மை. அப்போ யார் அந்த கட்சியில இப்போ அவங்களுக்கு ஜோதிடத்துக்கு நம்பிக்கை இருந்து அப்படின்னா யாரோட ஜாதகம் உதயநிதி ஜாதகத்தை விட பலமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆராயணும். அதை ஆராய்ந்து அந்த ஜாதகத்தை கொண்டு வரும்போது இது மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கட்சியா திகழும். நான் சனி பயிற்சி பண்ணாலும் சொல்லியிருக்கேன், உங்க சேனலே சொல்லியிருக்கேன், அதாவது மறுபடியும் சொல்லியிருக்கேன். சனி பயிற்சி வந்து கும்பத்துல இருந்து மீன வீட்டுக்கு போகும்போது திராவிட கட்சிகள் உடையும், இரண்டாம் உடையும் அன்றைய சனி பயிற்சி சொன்னது. ஒரு இதே தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப் சேனல் சொன்னதுதான். அப்ப சனி பயிற்சியான சில காலங்களே அதிமுகவிலையும் சரி பாமகவிலையும் சரி ஒரு சலசலப்பு ஏற்படும். தெரியும், பாமகவும் இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு வருது. அப்போ இந்த சனி பயிற்சி கும்ப வீட்டில இருந்து மீன வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக திராவிட கட்சிகள் உடையும் அப்படின்றது ஜோதிட விதி. அதுவும் நீங்க நடந்திருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரு உதாரணமா நீங்க காலையில இருந்து நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஜோதிட சம்பந்தப்பட்ட கருத்து, எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. ரொம்ப நன்றி சார். எங்களோட இணைந்து நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் முருகன் துணை.